ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மேட்சை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேனி என்சிசி டீமுக்கும் எம்டிசிசி டைட்டன்ஸுக்கான ஒரு சூப்பரான மேட்சை தான் பார்க்க போகிறோம். ரெண்டு பக்கம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இன்றைக்கி பார்ப்போம் மேட்ச் எந்த அளவுக்கு சூடாக போகுதுன்னு பார்ப்போம். தேனிக்காக ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ராஜா, நான் ஸ்ட்ரைக்கில் அண்ணாமலை, ஓப்பனிங் பவுலர் ஆல்பின். ஃபஸ்ட்டு பாலே பேட்டிருக்குங்க. ஃபஸ்ட்டு பாலே விக்கெட்டுன்னு நினைக்கிறேன். அம்பேர் என்ன எந்த சிக்னலும் கொடுக்கல, பார்க்கலாம் பேசிட்டு கொடுப்பாங்க. அவுட்டு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு பாலே விக்கெட். என்ன ஒரு ஸ்டார்ட் இது எம்டிசிசி டைட்டன்ஸுக்கு. சரியான ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. மேட்ச் அப்படியே பிடிச்சி போகிறாங்களாம் பார்ப்போம். இப்போ ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் வந்த உடனே நீட்டாக ஒரு பால் பேட்டில் ஆடிட்டு ஒரு சிங்கிள் போயிட்டாரு. இப்போ அண்ணாமலை ஸ்ட்ரைக்கு வந்துட்டாரு. ஆல்பின் டு அண்ணாமலை. ஆஹா, பேட்டில் லைட்டாக நிற்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் எதுவும் இல்லை, ஓடவும் இல்லைங்க. டாட் பால். ஆல்பின் ஒரு சூப்பரான பவுலராக இருக்கார். ஏன்னா அவர் ஒரு மாதிரி வேரியேஷன் போடுறாரு நிறையா. அப்படியே அள்ளி விட்டுறலான்னு பார்த்தாருங்க லெக் சைடு, படலைங்க. டாட் பால். ஆஹாங்க, சான்ஸே இல்லை. ஆல்பின் போன பால் வந்து பயங்கரமாக திருகுதுன்னு நினைக்கிறேன். பேட்ஸ்மேனுக்கு ஆட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. டாட் பால். அதே இடத்துக்கு தானே போகும். ஆல்பின் டு அண்ணாமலை. சுவிட்சில் சான்ஸே இல்லைங்க. டாட் பாலுங்க. ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் ஆல்பின் ஒரே ரன்னுக்கு போட்டாருங்க. எப்பா, என்ன ஒரு ஸ்டார்ட் இது. ஓகே, இப்போ டைட்டன்ஸ் டீமுக்காக ரெண்டாவது போட வந்திருக்கவர் வந்து ஜெபின் டு ஜஸ்டின் ஸ்ட்ரைக்கில். இந்த ஓவர் ஸ்கோர் பண்ணாங்களா என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பால் ஒரு பெரிய சுற்று, பாட்டமில் முட்டி ஒரே ரன்னு நினைக்கிறேன். ஒரே ரன்னுங்க, சிங்கிள். செகண்ட் பால் ஜெபின் டு அண்ணாமலை. ஆஹா, ஒரு ஹெலிகாப்டரை கிளப்பி விட்டாருங்க. நேராக கையிலே போயிடுச்சுங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு ஷாட்டு. கொஞ்சம் முன்ன பின்ன போயிருந்தா 4 கிடச்சிருக்கும். நேராக ஒரு கையிலே போயிடுச்சுங்க அண்ணாமலை அடித்த ஷாட்டு. இப்போ ஸ்ட்ரைக்கில் வந்திருக்குது மதன். பவுலிங் எண்டில் ஜெபின். மதனோட ஃபஸ்ட்டு பாலு ஷார்ட் பிச்சு. ஆஹா, விட்டாருங்க. பால் கொஞ்சம் ஸ்லோயராக வந்துருச்சு நின்று. டாட் பால். ஒரு பெரிய சுத்துங்க. இங்கேயே டாப்பேஜ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆஹா, கீப்பரே பிடிச்சிட்டாருங்க. விக்கெட்டை அள்ளி எரிஞ்சிட்ருக்காங்க தேனி. பவுலிங்கில் பயங்கரமாக டாமினேட் பண்ணி போட்டுட்ருக்காங்க டைட்டன்ஸ் டீம்லேருந்து. இப்போ ஸ்ட்ரைக்கில் புது பேட்ஸ்மேன் உதயா. பவுலிங் எண்டில் ஜெபின். அந்த ஃபஸ்ட் பால் நீட்டாக ஒரு சிங்கிள், ஓடலைங்க. டாட் பால். ஜெபினோட லாஸ்ட் பால் நினைக்கிறேன். அப்படியே ஆஃபில் கேப்பில் அப்படியே தடை விட்டாருங்க. பேட்டை வச்சு மட்டும் பாலை. பவுண்ட்ரியா? சூப்பர் ஸ்டாப்பாங்க லைனில். டீம் எஃபோர்ட்டை போட்டு எப்படியோ ஒரு பவுண்டரி சேவ் பண்ணிட்டாங்க. இங்கே ஒரு 2 ரன் கிடச்சிருச்சு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோரை பார்த்தீங்கன்னா வெறும் 4 ரன் தான் ஆடிருக்காங்க. என்ன நடக்குதுன்னே தெரில தேனிக்கு. தேனி பயங்கரமான பேட்டிங் டீமை கொண்ட டீமு. 3வது ஓவர் போடுறதுக்காக பவுலிங் எண்டில் பார்த்தீங்கன்னா ஜித்து டு ஜஸ்டின். பார்ப்போம் இந்த ஓவரில் ஸ்கோர் எடுத்துகிட்டு வராங்களா என்னன்னு பார்ப்போம் தேனி டீமு. எப்பா, மேலே வரைக்கும் நேராக கொண்டு வந்து பாக்ஸ்லேயே போட்டார். டாட் பால். செகண்ட் பால். ஆஹா, கொத்த நேரத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுங்க. திரும்ப டாட் பால். ஸ்கோர் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க தேனி டீமு. இது ஒரு ரிவர்ஸ் ட்ரை, மறுபடியும் டாட் பாலுங்க. தொடர்ந்து 3 டாட் பாலை போட்டார். 2 ஸ்டெப்பில் தான் போகிறார். ஆனால் நல்லா ஃபேஸ் வருது பால். 4th பால். 2-3 ஸ்டெப் நடந்து போனார். ஐயோ, அந்த ஃபில்டர் கையிலே அடிச்சிட்டாங்க நேராக டாஸ் பாலை. கொஞ்சம் முன்ன பின்ன அங்கங்கே அடிந்தாருன்னா ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கும். திரும்ப ஒரு விக்கெட்டுங்க தேனி டீமுக்கு. என்ன நடக்குதுன்னு தெரியலையே. இப்போ ஸ்ட்ரைக்கில் வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா தேனி டீமுக்காக பிரதீப் வராரு. பிரதீப் நினச்சா மட்டும்தான் அந்த மேட்ச்சில் ஒரு உயிரை கொண்டு வர முடியும். ஏன்னா அங்கே பவுலிங் டீம் பயங்கரமாக டாமினேட் பண்ணி போட்டு ஸ்லிப்பெல்லாம் வச்சு போட்டுட்ருக்காங்க பயங்கரமாக. என்ன நடக்குதுன்னே தெரில. ஜித்து டு பிரதீப். 5வது பால். நீட்டாக பேட்டில் ஆடி இருக்காரு. ஃபில்டர் கைக்கே போயிடுச்சு. என்ன ஓடலைங்க. திரும்ப டாட் பாலுங்க. இந்த ஒரு பால் டாட் பண்ணிட்டார் அப்படின்னா இந்த ஒரு மெய்டினுங்க. நம்ம டோர்னமெண்ட்டில் போகிற ஃபஸ்ட்டு மெய்டினாக இருக்கும். சிங்கிளா?
டாட் பாலுங்க மெய்டின்ல போட்டு கொடுத்துட்டாருங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. தேனி டீமுங்க 3 ஓவருக்கு வெறும் 4 ரன் தான் அடிக்கிறாங்க. இங்கேருந்து அவங்க மேட்ச் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு நினச்சா எனக்கே கொஞ்சம் இதாக தான் இருக்குது. இப்போ பவுலிங் எண்டில் நியூ பவுலரை கொண்டு வந்திருக்காங்க. இந்த பவுலர் அவங்க அடித்தா மட்டும்தான் ஸ்கோரை கொண்டு வர முடியும். ஸ்ட்ரைக் எண்டில் உதயா, பவுலர் நேம் வந்து சந்தீப். ஃபஸ்ட்டு பாலே அரைஞ்சிட்டாருங்க. ஆஃப் சைடு விட்டு கொடுத்த உடனே ஐயோ அதுவும் நேரம் கையிலே போயிடுச்சே. இப்போது தேனி என்சிசி 4 ரன்னுக்கு 5 விக்கெட்டுங்க. என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே. இப்போ நியூ பேட்ஸ்மேன் தினேஷ் ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு. சந்தீப்போட 2வது பால். தேனி நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு பாலே ஒரு ஒய்டுங்க. பேட்ஸ்மேனை தாண்டி பால் பம்ப் ஆயிடுச்சு. 2வது பால் ரிவர்ஸில் ஒரு முயற்சி. இந்த பால் கீழே போயிடுச்சுங்க. டாட் பால். சிறந்த ஒரு பந்து வீச்சு. சந்தீப்போட 3வது பால். தினேஷ் ஒரு ஹெலிகாப்டர் கிளப்பிட்டாருங்க. கீழே இருந்து வெளியவே போயிடுச்சுங்க அந்த பால். சரியான ஷாட் இது. இந்த ஷாட்டில் இருந்து தான் தேனிக்கு ஒரு உயிரே வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் அவங்க அடிக்கிற ஃபஸ்ட்டு பவுண்டரி இப்போ தான் வருது. இங்கேருந்து மேட்சை கொண்டு போகிறாங்களான்னு பார்ப்போம். சந்தீப் கார்டு சேஞ்ச் பண்ணிட்டாரு. சந்தீப் டு தினேஷ். திரும்ப மறுபடியும் ஒரு சுற்றி பார்த்தாரு. பொறுத்ததெல்லாம் போதுண்டா, இனிமேல் பேட்டை வீசி பார்ப்போண்டா அப்படின்னு. அதில் ஒரு சிங்கிள் கிடச்சிருச்சு அவருக்கு. சந்தீப் டு பிரதீப். என்னங்க இது, அம்பையர் சிக்னல் நோ பாலுங்க. ஆல்ரெடி ஒரு ஃபர்ஸ்ட் வார்னிங் கொடுத்துருந்தாங்க. திரும்பவும் அடித்து போட்டார் பாலை. நோ பால். இந்த ஊரில் கொஞ்சம் மொமெண்டத்தை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க தேனி. ஃப்ரீ ஹிட் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஃப்ரீ ஹிட்டில் ஒரு பெரிய சுத்து. டாப் ஏஜில் பின்னாடி தேர்ட் மண்ணு வச்சுருக்காங்க. ஒரே 2 தான். ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு, ஆனால் ஓடலை. ஒரு 2 மட்டும்தான். சந்தீப்போட லாஸ்ட் ஒரு பால் நினைக்கிறேன். ஹெலிகாப்டர் ஷாட் அடிச்சு தினேஷ் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. ஆஹா, டாப் ஏஜுங்க. மறுபடியும் கையிலே போயிடுச்சு நினைக்கிறேன். விக்கெட்டுங்க. என்ன நடக்குதுங்க. ஒரு 6 அடித்தார். அவரும் காலி ஆகிட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா வெறும் 14. இப்போ 5வது ஓவர் போகிறதுக்கு ஃபஸ்ட் ஓவர் போட்ட ஆல்பினே வந்தார். ஸ்ட்ரைக்கில் பிரதீப் இருக்கார். ஃபஸ்ட்டு பாலு நேராக ஃபில்டர் கையில். என்ன நடக்குதுன்னே தெரில. மேட்ச் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயே ஆகணும். வேறு வழியே இல்லை அவங்களுக்கு. செகண்ட் பால். இந்த பாலை விட்டு தட்டு கட்டு மாதிரி ஆட பார்த்தாரு. டாட் பால் அல்ல ஒய்டு. செகண்ட் பால் திரும்ப ஆல்பின் டு பிரதீப். திரும்ப அதே மாதிரி ஒரு பாலுங்க. திரும்ப ஒய்டு. ஆல்பின் டு பிரதீப். இந்த பாலை ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆட்டாருங்க. ஒரு ரன் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒரே ரன்னு. ஆல்பினோட 3வது பால் இது. ஸ்ட்ரைக்கில் இருக்க புது பேட்ஸ்மேன். ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ஆர்கே இருக்கார். ஃபஸ்ட்டு பாலே ஒரு சிங்கிள் நீட்டாக கீழே ஆடி இருக்காரு. பார்ப்போம். லாஸ்ட்டு 3 ஓவரில் அடிதடி ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஓவர் பார்த்து தான் ஆடணும். வேறு வழியே இல்லை. ஏன்னா அவர் உள்ளே வெளியே 2 பக்கம் திருகிறாரு பாலை. ஆல்பின் டு பிரதீப். ஒரு பெரிய சுத்துங்க. பாட்டமில் முட்டி நேராக ஃபில்டர் கைக்கே போயிடுச்சு. அவங்க நேரத்துக்கு ஒரு டாப் ஏஜில் கூட ஏதாவது பவுண்டரி வர மாட்டுது. இப்போ ஸ்ட்ரைக்கில் ஆர்கே வந்துட்டார். திரும்ப ஆல்பின் ஒரு லெக்கட் வேரியேஷன் தான் போட போகிறாருன்னு நினைக்கிறேன். திரும்ப லெக்கட் வேரியேஷன் அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி லெக்கில் அவர் கூட்டிட்டாருங்க. அந்த பக்கம் ஆன்லைனில் ஒரு பவுண்டரி. அவங்க டீமுக்கு ரொம்ப தேவையான பவுண்டரி இது. இங்கேருந்து அவங்க மேட்சை கொண்டு போனால் மட்டும்தான் பெரிய ஸ்கோருக்கு எடுத்துகிட்டே போக முடியும். பிரதீப்பும் ஆல்பின் ஒரு மாதிரி பிரதீப்பும் ஆர்கே ஒரு மாதிரி செட் ஆகி ஆடிட்டுருக்காங்க. மேலே வரைக்கும் போட்டார். இந்த பாலை எட்டலைங்க அவருக்கு. ஒரு சிங்கிள். 5 ஓவர் முடிச்சிருக்கு. ஸ்கோரை பார்த்தீங்கன்னா 24 கொண்டு வந்திருக்காங்க. இங்கேருந்து மேட்சை கம்பல்சரி 3 ஓவருக்கு அவங்க எடுத்துகிட்டு போய் ஆகணும். வேறு வழியே கிடையாது. இப்போ டைட்டன்ஸுக்காக 6வது ஓவரை போட வந்திருக்கவர் ஜித்து. ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா ஆர்கே இருக்கார். ஃபஸ்ட்டு பாலே ஒரு டாட்டுங்க. இல்லைங்க, கீப்பர் மிஸ் பண்ணி அதை ஒரு சிங்கிளாக மாற்றிட்டாங்க. கொஞ்சம் கடுப்பாக தான் இருப்பார்னு நினைக்கிறேன் ஜித்து. ஜித்துவோட செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பிரதீப். ஆஹா, ஒரு குவாலிட்டி ஷாட்டுங்க. இன்சைட் அவுட் மாதிரி புட்டிங்கிட்டு போயிடுச்சுங்க அந்த இடத்துல பால். ஒரு பவுண்டரி ஆரம்பிச்சிட்டாங்க தேனி. இங்கேருந்து கம்பல்சரி ஸ்கோர் பண்ணி ஆகணும். பிரதீப் ஒரு மாதிரி காமாக தான் இருக்கார். மேட்ச் எடுத்துகிட்டு போயிடுவார்னு நினைக்கிறேன். ஜித்துவோட 3வது பால். காலில் போட்டார். ஒரு மாதிரி ஸ்டைலாக ஃப்ளிக் பண்ணி விட்டாருங்க காலத்துக்கு. அந்த ஃபில்டர் கையிலையா?
ஐயோ அந்த ஃபீல்டர் ஒரு மிஸ்ஃபீல்டுங்க, பவுண்டரியாக மாற்றி விட்டார். ஏற்கனவே மொமெண்ட் அவங்க பக்கம் மாறிட்டு இருக்கு. இந்த பவுண்டரிலாம் ரொம்ப ஒரு கடைசியில் ரொம்ப குரூசியலாக இருக்குது இந்த பவுண்டரிலாம். இந்த ஓவர் ஜித்துவோட 4வது பால். ஸ்ட்ரெயிட்டில் அரையலான்னு பார்த்தாருங்க, பாடலை. அண்டரேஜ் ஆயிடுச்சு, கேப்பில் போயிருக்கு. 2 ரன் கம்பல்சரி ஓடிடுவாங்க. ஈஸியாக ஓடிட்டாங்க. பிரதீப் தான் அந்த மேட்சை எடுத்துகிட்டு போகிறாரு. ஜித்துவோட 5வது பால். ஸ்ட்ரைக்கில் பிரதீப். ஃபீல்டிங்கில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காரு, என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஒரு பெரிய சுத்து. ஆஹா பேட்ரிப்புங்க, விட்டாருங்க கேட்சை. ஜித்து மூஞ்சில கோவத்தை பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கேட்சோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு நம்ம மேட்ச் முடியும் போது தான் பார்க்கணும். திரும்ப ஜித்து டு பிரதீப். கேட்ச் விட்டு அடுத்த பாலே ஒரு ஆஹா கையிலே போச்சு நினச்சேன். அவரே அந்த பக்கம் தள்ளி விட்டார். 2 ரன்னாக மாற்றுறாங்களா இல்லை ஒரே 2 தான். 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோரை பார்த்தீங்கன்னா 36. 6 விக்கெட் இழப்பு இருக்குது. பிரதீப் தான் அந்த மேட்சை ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்து போயிட்டுருக்காரு. அவருக்கு ஒரு கேட்சை வர விட்டுருக்காங்க, எங்கே போய் நிப்பாட்ட போகிறான்னு தெரியல. ஸ்கோரை ஆர்கே ஓவர் மாதிரி அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஆடி கொடுத்துட்ருக்காரு. 7வது ஓவரை போடுறதுக்கு ஜெபின் கையில் பால் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஜெபினே தான் போடுறாரு. ஜெபின் டு வெல் செட் பேட்ஸ்மேன். பிரதீப் இருக்கார் ஸ்ட்ரைக்கில். ஒரு 1 மேன் ஷோ காட்டுறாருங்க பிரதீப்புங்க. 2 ஓவருக்கு எவ்வளோ எட்டு போகிறான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாலே ஒரு குவாலிட்டி ஷாட்டுங்க இன்சைட் அவுட்டில். லைன்லேயே பிச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பவுண்டரிங்க 1 பவுன்ஸில் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. லைனுக்கு ஒரு 2 இன்ச்சு தான் கம்மியாக பிச் ஆயிருக்கும். பிரதீப் இங்கே 1 மேன் ஷோ காட்டிட்டு இருக்காருங்க தேனிக்காக. முதல் 5 ஓவர்கள். செகண்ட் பால். ஸ்ட்ரைக்கில் பிரதீப். ஏறி போய் மறுபடியும் அதே ஷாட்டு. ஃபீல்டரை கொஞ்சம் நகர்த்தி இந்த பக்கம் வச்சாங்க. ஆனால் ஃபீல்டர் எங்கே இருந்தாரோ அங்கேயே ஒரு 6 அடிச்சிட்டாருங்க தூக்கி. பிரதீப் ஒரு குவாலிட்டி இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காரு. எங்கே கொண்டு போய் முடிக்கிறாருன்னு தெரியல. கீப்பர் விட்டு அந்த கேட்ச் தான் இப்போ என் கண்ணில் அப்படியே வந்துட்டு போகுது. 6 ரன்கள் 7 ரன்கள். ஜித்துவோட 3வது பால். ஸ்ட்ரைக்கில் பிரதீப். ஏறி வந்து ஆஹா விட்டுட்டாருங்க. அவர் ஜோனில் இருந்துச்சுங்க இந்த பால். அடிச்சிருக்கணும், பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டுருக்காரு இந்த பாலை விட்டதுக்கு. அடிச்சிருந்தா ஒரு பவுண்டரி கிடச்சிடும் கம்பல்சரி. ஜித்துவோட 4th பால். லெக் சைடில் ஒரு மடக்கு, அங்கே நேராக ஃபீல்டர் கையிலே போகுது. ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. அங்கே ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு. இங்கே 2 ரன் ஈஸியாக ஓடி மறுபடியும் ஸ்ட்ரைக்கில் பிரதீப்பே கொண்டு வந்துட்டாங்க. பிரதீப் மட்டும்தான் அந்த பொழந்து எடுத்துகிட்டு இருக்காரு மேட்சை. தனி மனுஷன் நான் நின்று. ஜெபினோட 5வது பால் நினைக்கிறேன். ஸ்ட்ரைக்கில் திரும்ப பிரதீப். கீழே இறங்கி போய் ஆஹா டாப்பேஜிங்க, நல்லா ஆடிட்டு இருந்தார். எவ்வளோ நேரம் கையிலே போகுதுன்னு நினைக்கிறேன். கையிலே போயிடுச்சுங்க. பிரதீப்போட விக்கெட்டை குடிச்சிட்டாங்க அந்த டீமு. இவ்வளோ நேரம் 1 மேன் ஷோவா தோளில் போட்டு டீமை தாங்கி கொண்டு போயிட்டு இருந்தார் பிரதீப். அவரோட விக்கெட்டும் போயிடுச்சு. இங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் தேனி. ஸ்ட்ரைக்கில் இப்போ புது பேட்ஸ்மேன் ராம் வந்திருக்காரு. ஜெபினோட லாஸ்ட் பால் ஒரு ரிவர்ஸில் ட்ரைங்க படலை. பால் குயிக்காகவே வந்துருச்சு. 7 ஓவர் முடிஞ்சிருக்கு. தேனி டீம் அடிச்சிருக்க ஸ்கோரை பார்த்தீங்கன்னா 48 ரன்னு 7 விக்கெட்டுக்கு. பிரதீப் வரைக்கும் ஸ்கோர் வந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ டைட்டன்ஸ் டீமுக்காக லாஸ்ட் ஓவரை போடுறதுக்கு லோகேஷ். ஸ்ட்ரைக்கில் ஆர்கே இருக்கார். ஃபஸ்ட்டு பாலே ஒரு மடக்கி ஒரு பெரிய சுற்றி நேராக ஓடி வந்துட்டாங்க ராமு ஸ்ட்ரைக்கை கேட்டு. ஒரு சிங்கிள். இன்னும் 5 பால் இருக்குது. செகண்ட் பால். ஆஹா அவுட் ஆஃப் த மேட்டா இல்லைங்க, ஒய்டு தாங்க. செகண்ட் பால் ஒரு ஒய்டு. திரும்ப ராம் தான் ஸ்ட்ரைக்கில். இந்த பால் ஒரு மடக்கி ஒரு சுத்த பார்த்தான் படலை. 1 பவுன்ஸ் கேட்குறேன் அம்பேர்கிட்ட. அம்பேர் ஒய்டு கொடுத்துட்டாரு. எதனால் ஒய்டுனா ஹைட்டுக்கு இல்லை, பால் வெளியே வந்துருச்சுன்னு சொல்கிறாரா என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. ஒய்டு தான் கொடுத்துருக்காரு. திரும்ப செகண்ட் பாலை லோகேஷ் போட்டாகணும். இந்த ஓவரில் அடிக்கிற ஒரு ரன்னும் தங்கத்தின் இடைதாங்க. செகண்ட் பால். ஆஹா உள்ள வரைக்கும் போட்ட பால் நேரம் அள்ளி விட்டாங்க ஸ்ட்ரைட்டில். 6 போயிடுச்சுங்க. நல்லா அடிக்காத மாதிரி இருந்துச்சு. நான் கூட கையில் விழுதுன்னு நினச்சேன். 6. இந்த ஓவரில் வர ஒரு ரன்னும் ஃபீல்டிங் டீமுக்கு ஒரு பாதவங்க. இந்த அடிக்கிற ஒரு ரன்னும். லோகேஷோட 3வது பால். ஸ்ட்ரைக்கில் ராமு. ஒரு உலக்குறாங்க ரைட்டு லெஃப்ட்டுன்னு. இந்த பால் கீழே போயிடுச்சு தரையில். ஃபீல்டர் அங்கே தான் வச்சுருக்காங்க கரெக்டாக. ஒரே 2 தான். ஆர்கே ஸ்ட்ரைக்கு வந்துட்டார். இன்னும் 3 பால் இருக்குது. எவ்வளோ 2 கொண்டு வராங்கன்னு பார்ப்போம். திரும்ப ஒரு நோ பாலுங்க இது. ஆஹா என்ன பண்ணியிருக்காங்கன்னா பவுலிங் போடும்போது பேசிட்டே இருந்திருக்காரு ஃபீல்டரு. ஆல்ரெடி அம்பேர் ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாரு. இப்போ ஒரு நோ பால்.
இந்த லாஸ்ட் ஓவர் காஸ்ட்லியாக போயிட்டு இருக்குது, எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல ஸ்கோரு. வார்னிங் கொடுத்து சொல்லியிருப்பாரு. அவர் அதான் சொல்லிட்டு இருக்காரு, எத்தனை டைம் உங்களுக்கு வார்னிங் கொடுக்குறது அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்காருன்னு தெரியல நினைக்கிறேன். ஃப்ரீ ஹிட்டை கொடுத்துட்டாருங்க. ஃப்ரீ ஹிட் பால். ஆர்கே ஒரு பெரிய சுத்து, திரும்ப அதே ஃபீல்டர் கையில் ஒரே ரன்னு. லாஸ்ட் இன்னும் 3 பால் இருக்குது லோகேஷோட ஓவரில். ராம் ஸ்ட்ரைக்கில் நேராக ஒரு புல் டாஸ்ங்க. நோ பால் கேட்டுகிட்டே ஓடிட்டுருக்காங்க. ஒரு ரன்னா 2 ரன்னான்னு தெரில. இந்த ஃபீல்டர் அதை கேட்ச் பிடிச்சிட்டாரு. அம்பேர் என்ன கொடுத்துருக்காரு, அம்பேர் நோ பாலே கொடுக்கலங்க. பால் கீழே தான் டிப் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காரு. ராம் வந்து ஒரு சின்ன ஒரு கேமியம் அடித்த ஒரு ரன்னு டீமுக்கு பயங்கரமாக சேவ் பண்ணி தரும். அப்படி நிலமையில் இருக்க ஒரு டைமில் ராம் அடித்த ஒரு ரன்னு ரொம்ப முக்கியம். அம்பேர்ட்ட ஆரிக்க பண்ணிட்டே போயிட்டு இருக்கான் ராம. லாஸ்ட் இன்னும் 2 பால் இருக்குது. லோகேஷ் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் வைரம் டு லோகேஷ். ஃபர்ஸ்ட் பாலே இறங்கி போய் ஒரு பாட்டம் முட்டுங்க, கேப்பில் போகுது. 2 ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 2 ரன் ஈஸியாகவே ஓடிட்டாங்க. லாஸ்ட் ஒரு பாலுங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். தேவையான ஸ்கோரை கொண்டு வந்துட்டாங்க அவங்க டிஃபெண்ட் பண்ணுற அளவு. இந்த ஒரு பால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இறங்கி போய் மறுபடியும் ஒரு சுற்று பேட்டரி போங்க. லாஸ்ட் பால் ஒரு விக்கெட். ஃபஸ்ட்டு 3 ஓவருக்கு வெறும் 4 ரன்னும் 5 ரன்ல இருந்தாங்க தேனி டீமு. இப்போ 8 ஓவர் முடியல ஸ்கோரை பார்த்தீங்கன்னா 62. நல்ல ஸ்கோரை கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு முக்கிய காரணம் பிரதீப் அண்ணா அந்த இன்னிங்ஸ். இப்போ 63 ஆடணும். பார்ப்போம் டைட்டன்ஸ் டீம் எப்படி சேஸ் பண்ணி வின் பண்ணுறாங்க பார்ப்போம். ஓகே, இப்போ டைட்டன்ஸ் டீமுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா சந்தீப். ஆன் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அஜித். ஃபஸ்ட்டு ஓவரை போட உதயா. ஃபஸ்ட்டு பாலே மடக்கி விட்டாங்க. லெக்கில் 1 வெளியவே போயிடுச்சுங்க. ஃபஸ்ட்டு பாலே 6. என்ன ஸ்டார்ட் இது டீமுக்கு. இதே மாதிரி ஃபஸ்ட்டு பால் விக்கெட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணாங்க பவுலிங்கில். ஃபஸ்ட்டு பாலே 6 எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறாரு பேட்டிங்கில். செகண்ட் பால் உதயா டு சந்தீப். நீட்டாக ஒரு சிங்கிள் தட்டை பார்க்குறாரு. சிங்கிள் ஓடிட்டாங்களா? இல்லை, ஓடலைங்க. டாட் பால். உதயாவோட 3வது பால். திரும்ப ஒரு மடக்குங்க லெக் சைடு. 6ஆ பவுண்ட்ரியா? பவுண்ட்ரிங்க. ஓட்ட 3 பால்லே 10 ரன்னை கொண்டு வந்துட்டார் சந்தீப். சந்தீப் ரொம்ப டேஞ்சராக தெரியுறாரு. அவர் ஆடுற ஷாட்லாம் குவாலிட்டியாக இருக்குது. கண்ணாப்புனான்னு சுத்த போகலை. நீட்டாக பாலை பார்த்து ஆடுறாரு. உதயாவோட 4th பால். ஒரு டிஃபென்ஸுங்க. ஒரு பவுண்ட்ரி ஒரு டிஃபென்ஸ், ஒரு பவுண்ட்ரி ஒரு டிஃபென்ஸ் அப்படின்னு ஆடிருக்காரு. உதயாவோட லாஸ்ட் 2. திரும்ப நீட்டாக ஒரு டிஃபென்ஸ் ஆடிருக்காரு. சிங்கிள் போகிறாரா? இல்லைங்க, போலங்க. அஜித் அவராக வந்துட்டு அவராக 2 ரன் ஓடிட்டு இருக்காருங்க. ஒரு வழியாக சேஃபாக உள்ளே போயிட்டாரு. ஃபஸ்ட்டு ஓவரோட லாஸ்ட் ஒரு பால். ஸ்ட்ரைக்கில் சந்தீப். என்னங்க வெளில விட்டு விட்டாரு. அவர் இந்த ஓவரை ரிஸ்க் எடுக்க விரும்பலை. 10 ரன் வந்துருச்சு, ஏன் ஆடணும்னு பார்க்குறாரு போல். ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு, எந்த விக்கெட்டுமே கொடுக்கல. டைட்டன்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா 10 ரன் ஆடிருக்காங்க. செகண்ட் ஓவர் போட ராம் வந்திருக்கான். ஸ்ட்ரைக்கில் அஜித். ஃபஸ்ட்டு பால் ஒரு டிஃபென்ஸுங்க, எந்த ரன்னும் ஓடலை. ராம் இந்த ஓவரை பிடிச்சி போடணும், வேறு வழி இல்லை. செகண்ட் பால் ராம் டு அஜித். செகண்ட் பால் ஒரு பெரிய சுற்றுங்க, டாட் பால். ராம் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலரு, ஈஸியாக வெளியில் கொண்டு போயிடுவான் ரைட் ஹேண்டுக்கு. ராமோட 3வது பால். மேலே வரைக்கும் போட்டான். சிங்கிள் ஆட தான் பார்க்குறாரு. சந்தீப்புக்கு ஸ்ட்ரைக் தரலான்னு பார்க்குறாரு, ஆனால் டாட் பால். ராமோட லாஸ்ட் 3 பால் இருக்குது. இந்த ஓவரில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இன்ன வரைக்கும் ரன்னே போகலை. பவர் பிளே, இது ஒரு பவர் பிளே ஓவரு, அதை மறந்துடக்கூடாது நம்ம. திரும்ப யாருக்காருங்க விழுந்து அடிக்கலாம் ட்ரை பண்ணார், பேர் எதுவும் கொடுக்கல. திரும்ப ஒரு டாட் பால். 4 பால் போட்டிருக்கான் ராம, ரன்னே கொடுக்கல. லாஸ்ட் 2. மறுபடியும் மேலே வரைக்கும் குத்தி வெளியே திருக்கிட்டாங்க பாலை. இது ஒரு எட்ஜுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, எட்ஜுங்க. கீப்பர் விட்டாருங்க கேட்சை. இந்த கேட்ச் எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்க போகுதுன்னு தெரியலையே. ராமோட லாஸ்ட் ஒரு பால் 5 பால் போட்டிருக்கான், எந்த ரன்னும் போல. இது ஒரு பவர் பிளே ஓவர் வேற. லாஸ்ட் பால் திரும்ப ஒரு டாட் பாலுங்க. மெய்டினை போட்டாங்க. ராம் ஒரு மெய்டினு, அந்த எண்டில் ஒரு மெய்டின் போட்டு பார்த்தோம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். இந்த பக்கம் ராம் ஒரு மெய்டினில் போட்டு பிடிச்சி கொடுத்துருக்கான் மேட்சை. பயங்கர விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. 2 ஓவர் ஸ்கோரை பார்த்தீங்கன்னா அதே 10. 3வது ஓவரை போகிறதுக்கு சன்னாசி வந்திருக்காரு தேனி டீமுக்காக. ஸ்ட்ரைக் ஹேண்டில் சந்தீப்.
ஃபஸ்ட்டு பால் ஒரு நிற்குங்க பேட்டில், கையில் விழுந்துருச்சு. ரெண்டாவது ஓடி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓடிட்டாங்க, ஒரு குயிக் சிங்கிளுங்க, கையில் அடிச்சுட்டு ஒரு ரன் விட்டாங்க. இப்போ ஸ்ட்ரைக் எண்டில் அஜித், பவுலிங் எண்டில் சன்னாசி. ஒரு புல் டாஸாக போட்டாருங்க, அதை விட்டாருங்க. ஒரே 2 தான், பேட்டில் நல்லா படலை. ஸ்ட்ரைக்கில் சந்தீப் பண்ணிட்டாரு. சன்னாசியோட 3வது பால் இது. இறங்கி போய் கவர்ஸில் ஒரு சிங்கிள். சந்தீப் ரொம்ப கோபமாக இருக்கார். இது 2 வர வேண்டியதானடா, ஸ்ட்ரைக் எனக்கு குர்றான்ற மாதிரி திட்டிகிட்டு இருக்காரு அஜித்தை போட்டு. சன்னாசியோட லாஸ்ட்டு 3, ஸ்ட்ரைக்கில் அஜித். மேலே வரைக்கும் போட்டார். ஆஹா, சூப்பர் ஷாட்டுங்க, குவாலிட்டி ஷாட்டுங்க. அஜித்கிட்ட இருந்து வெளியிலே போயிடுச்சுங்க பால். சூப்பராக அடிச்சாருங்க. அவர் கண்ணாப்பெல்லாம் சுத்தாமல் அழகாக பாலை பார்த்து லாங் ஆஃபில் தூக்கி தான் விட்டார். பால் வெளியிலே போயிடுச்சு. அஜித் இது ரொம்ப முக்கியமான 6, ஏன்னா அவர் ஒரு ஓவர் மெய்டினா விட்டார். இப்போ அவர் மேலே இருக்க மொத்த ப்ரெஷர் இறங்கியிருக்கும். திரும்ப சன்னாசி டு அஜித். டிஃபென்ஸ் வைக்கலான்னு பார்த்தாரு, டாட் பால் ஆயிடுச்சுங்க. சன்னாசியோட லாஸ்ட் ஒரு பால், ஸ்ட்ரைக்கில் அஜித். ஒரு புல் டாஸுங்க, அதை அப்படியே மடக்கிட்டார் லெக் சைடு. அந்த பக்கம் ஆளே கிடையாது, ஒரு பவுண்டரி. அஜித் பேட்லேருந்து குயிக்காக ஒரு 10 ரன் வந்துருச்சு. இது ரொம்ப முக்கியம் அவருக்கு. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோரை பார்த்தீங்கன்னா 23 ஆடி இருக்காங்க, எந்த விக்கெட்டும் போல. ஒரு மாதிரி நீட்டாக ஆடி மேட்ச் எடுத்து போயிட்டு இருக்காங்க. தேனி டீம் ஒரு கம்பேக் கொடுக்கணும். இப்போ பேட்டிங்கில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண பிரதீப் வந்திருக்காரு 4வது ஓவர் போடுறதுக்கு தேனி டீமுக்கு. ஸ்ட்ரைக் எண்டில் சந்தீப். ஃபஸ்ட்டு பால் சூப்பரான ஒரு குட் லென்த்துங்க, குத்துன இடத்துலேருந்து ஒரு பம்பு, டாட் பால். பிரதீப்போட செகண்ட் பால், ஸ்ட்ரைக் எண்டில் சந்தீப். மேலே வரைக்கும் போடப்பட்ட பால் நேராக ஆடலான்னு பார்த்தாரு, அது டாப்பேஜ் ஆகி நேராக அங்கே ஃபில்டர் கைக்கே போயிடுச்சுங்க. சந்தீப்போட விக்கெட் எடுத்துட்டாருங்க பிரதீப். பேட்டிங்கில் கொஞ்சம் முக்கியமான ரன்ஸ் அடிச்சு கொடுத்தாரு. இப்போ ஒரு முக்கியமான பேட்ஸ்மேனை விக்கெட்டையும் பிடிச்சி கொடுத்துட்டாரு. இங்கேருந்து அவன் கம்பேக் கொடுத்தே அவனை வேறு வழியே கிடையாது தேனி டீமு. இன்றைக்கி ஜெயிச்சா அதுக்கு முழுக்க காரணம் பிரதீப்பாக தாங்க இருப்பார். இப்போ டைட்டன்ஸ் டீமுக்காக ஆல்பின் வந்திருக்காரு பேட்டிங்கில். பவுலிங் எண்டில் பிரதீப். அந்த ஃபஸ்ட்டு பாலே ஒரு ஃபுல் டாஸுங்க, இலவச பந்து மாதிரி போட்டார். பவுண்ட்ரியா இல்லைங்க, அங்கே இருக்க ஃபில்டர் வந்து இல்லைங்க, காலை வச்சு தள்ளி விட்டாருங்க உள்ள. பிரதீப் மூஞ்சில் ஒரு அப்செட் தெரியுது, பிடிச்சிருக்க வேண்டியது என்னடா அப்படின்ற மாதிரி இருக்குது அந்த ரியாக்ஷனை பார்த்தா. பிரதீப்போட 4th பால் இது. மறுபடியும் ஒரு புல் டாஸ் தாங்க, லோ புல் டாஸு. கேப்பில் போதா இல்லை, ஒரே ரன்னு. நேராக ஃபில்டர் கைக்கு அடிச்சிட்டாரு. பேட்ஸ்மேனே எரிஞ்சு போட்டாருங்க அங்கேருந்து பால் எடுத்து. பிரதீப்போட லாஸ்ட்டு 2 பால், ஸ்ட்ரைக்கில் அஜித். மேலே வரைக்கும் போட்டார். அந்த ஆஹா என்ன எஃபர்ட்டுன்னு பாருங்க. அண்ணாமலைன்ற இந்த பக்கம் அண்ணாமலைன்னா ஒரு சூப்பர்மேன் டைவ் அடித்தார், ஆனால் பாலை பிடிக்க முடியல. வாழ்த்துக்கள்ண்ணே, இந்த வயசில் டைவ் அடிக்கிறதுனா பாருங்க, அவரை மொட்டிக்கிட்டலாம் தேய்ச்சிக்கிட்டு இருக்காரு உட்காந்து. மறுபடியும் ஸ்ட்ரைக் எண்டில் அஜித். ஒரு பெரிய சுத்துங்க அஜித் இருந்து, நேராக கைக்கே போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஓவரில் அந்த ஃபில்டர் பிடிக்க 2வது கேட்ச் இது. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோரை பார்த்தீங்கன்னா 28க்கு 2 விக்கெட், 2யுமே பிரதீப் தான் எடுத்து கொடுத்துருக்காரு. 5வது ஓவரை போகிறதுக்கு மெய்டின் போட்ட ராம் வந்துட்டான். ஸ்ட்ரைக்கில் ஆல்பின். ஃபஸ்ட்டு பாலே மடக்கி லெக்கில் ஒரு பெரிய சுத்துங்க, கையில் போகுதுன்னு நினைக்கிறேன். ஐயோ விட்டாருங்க கேட்சை, கையில் விழுந்த லட்டு கேட்சை விட்டாரு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல, கஷ்டப்பட்டு பிடிச்சி போட்டுட்ருக்காங்க பவுலர்ஸு, ஃபீல்டர்லாம் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். ராமோட செகண்ட் பால், ஸ்ட்ரைக்கில் ஜித்து. ஒயிட் அப்பீல் பண்ணுறாரு. இல்லைங்க, பால் உள்ளே தான் போயிருக்கு, டாட் பால். ராமோட 3வது பால் இது, ஸ்ட்ரைக் எண்டில் ஜித்து. ஜித்து ஒரு பெரிய சுற்றி பார்த்தாரு, படலை. ஒரு ரன் ஈஸியாக விட்டாங்க. ராமு இந்த மேட்சை பயங்கரமாக போட்டுருக்காங்க பவுலிங்கு. ஃபஸ்ட் ஓவரில் மெய்டின்னு இப்போ 3 பால் போட்டு 2 ரன்னு, அதுலேயும் ஃபீல்டிங் மிஸ்டேக் தான். ராமோட 4வது பால் இது. எப்பா யாருக்கிற போட்டாங்க, ஒரு மாதிரி லோ புல் டாஸ் எடுத்துலான்னு பார்த்தா எடுக்க முடியல, பால் வந்துருச்சு அதுக்கும் குயிக்காக. ராமோட 5வது பால், ஸ்ட்ரைக் எண்டில் ஆல்பின். ஒரு பெரிய சுத்துங்க லெக் சைடு, ஃபில்டர் கைக்கே போகுதுன்னு நினைக்கிறேன். ஆஹா, ஆடலாம் அசையில், அவர் கையில் அடிச்சாருங்க கேட்ச் ப்ராக்டிக்ஸ் மாதிரி. இப்போ ஒரு முக்கியமான விக்கெட் எடுக்கிறாங்க, மேட்சுக்குள்ளே வராங்கன்னு நினைக்கிறேன் தேனி. இது வரைக்கும் நல்லா ஆடிட்டு இருந்த ஆல்பினோட விக்கெட்டையும் எடுத்துட்டாங்க.
ராம் எடுத்து கொடுத்துருக்கான் முக்கியமான ஒரு விக்கெட்டை. இங்கேருந்து தேனி டீம் மேட்சுக்குள்ளே வந்தே ஆகணும். ஸ்ட்ரைக் எண்டில் ஜெபின். ராமோட லாஸ்ட் 1 பால். ஸ்ட்ரைக் எண்டில் ஜெபின். ஆஹா விக்கெட்டுங்க. திரும்ப இங்கே ஒரு செலிப்ரேஷனை பார்க்குறோம் அண்ணாமலான்ட்டு இருந்து. 2 பாலுக்கு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டான். லாஸ்ட் 2 ஓவரில் பயங்கரமாக கம்பேக் கொடுத்துருக்காங்க. இதில் ராம் வந்து 2 ஓவர் போட்டிருக்கான். 2 ரன்னு தான் கொடுத்துருக்கான். ஒரு மேட்ச் வின்னிங் ஓவர் போட்டுருக்காங்க ராமுக்கு. ஒரு ஓவர் மேடின்னு இந்த ஓவர் 2 விக்கெட்டு 2 ரன்னு. இப்போ 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோரை பார்த்தீங்கன்னா 30. 6வது ஓவரை போடுறதுக்கு உதயாவே வந்திருக்காரு. ஸ்ட்ரைக் ஹேண்டில் ஜித்து. மடக்கி லெக்கில் ஒரு சுத்து. ஃபீல்டர் இருக்காரு. ஒரே ரன்னு தான் போகும்னு நினைக்கிறேன். ஒரு ரன்னு தாங்க. உதயாவோட செகண்ட் பால். ஸ்ட்ரைக் ஹேண்டில் கௌதம். நீட்டாக ஒரு சிங்கிள் அடிட்டாருன்னு நினைக்கிறேன். ஓடிட்டாங்க. ஒரே ரன்னு. உதயாவோட 3வது பால். ஸ்ட்ரைக் ஹேண்டில் ஜித்து. ஒரு உலக்கி லெக்கில் ஒரு மடக்குங்க. வெளியிலே போயிடுச்சு நினைக்கிறேன். நேரம் முக்கியமான ஒரு 6ங்க. அவங்க டீமில் இருக்க மொத்த ப்ரெஷர் இந்த 6னால தான் இறங்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க 5 ஓவருக்கு 30 தான் அடிக்கிறாங்க. அடுத்த 3 ஓவர் 33 அடிக்கின்ற நிலைமையில் இருந்துச்சு. இந்த 6 அவங்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு 6 ரன்னு. உதயாவோட 4th பால். ஸ்ட்ரைக் ஹேண்டில் மறுபடியும் ஜித்து. மறுபடியும் அதே ஷாட் தான் ட்ரை பண்ணாரு. அந்த பால் வந்து மோதிருச்சுங்க. இங்கே ஒரே ரன்னு தான் கிடைக்கும். இப்போ ஸ்ட்ரைக்கில் கௌதம் வராரு. உதயாவோட 5வது பால். ஸ்ட்ரைக்கில் கௌதம். நீட்டாக ஒரு கட் ஷாட்டுக்கு போயிட்டு ஒரு ரன்னு ஜித்துக்கு ஸ்ட்ரைக்கை மாற்றி கொடுத்துட்டாருங்க. உதயாவோட லாஸ்ட் 1 பால். ஸ்ட்ரைக் ஹேண்டில் ஜித்து. நீட்டாக ஒரு சிங்கிள். இந்த ஓவருக்கு தேவையான பெரிய ஷாட் வந்துருச்சு. நம்ம விக்கெட் ரொம்ப முக்கியம்னு உள்ளே நின்றுட்டாருன்னு நினைக்கிறேன். 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோரை பார்த்தீங்கன்னா 41. 4 விக்கெட்டுக்கு. இன்னும் 2 ஓவருக்கு எவ்வளோ அடிக்கணும் பார்த்தீங்கன்னா 22 ஆடணும். சந்தீப் வந்து இங்கே பயங்கரமாக அட்வைஸ் கொடுத்துட்ருக்காரு 2 பேட்ஸ்மேனுக்கும். அந்த பக்கம் ப்ரெஷரு, இந்த பக்கம் ப்ரெஷரு, என்ன ஆகுதுன்னு தெரியல. பார்ப்போம். 12 பாலுக்கு 22. பேட்டிங் டீம் தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். இப்போ முக்கியமான மேட்ச்சை வரப்போட பிரதீப் பண்ணிட்டாரு. ஸ்ட்ரைக் ஹேண்டில் ஒரு 6 அடித்தா ஜித்து இருக்காரு. 12 பாலுக்கு 22 ஆடணும். மேட்ச் அவர் எப்படி போகிறாருன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பால். ஐயோ அங்கே ஒரு மேன் கட்டுங்க. என்னங்க இதுதான் மேட்சோட ட்விஸ்டா. இப்படி ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு. கௌதமோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு என்னால் யோசிக்கவே முடியலையே. இப்படி அவுட் ஆனால் பேட்ஸ்மேனுக்கு அது ரொம்ப கஷ்டங்க. ஸ்ட்ரைக்கில் ஜித்து. ஃபர்ஸ்ட் பால் வைடு. ஃபர்ஸ்ட் பாலே வைடாக போட்டிருக்காருங்க. ஒரு வைடு போயிருக்கு. 21 அடிக்கணும். மறுபடியும் ஒரு வைடுங்க லெக் சைடு. அதை வீசி பார்த்தாரு ஜித்து. படலை. ஒரே ப்ரெஷராக போகுது மேட்ச். எந்த பக்கம் போக போகுதுன்னே தெரியல. நடுவில் இருக்க மேட்ச். இப்போ திரும்ப ஒரு வைடுங்க. பாலே போடலுங்க. 3 ரன் கொடுத்துட்டாரு. இப்போ இன்னும் அவங்க 19 தான் ஆடணும். 12 பால் அப்படியே இருக்கு. அவர் மேலேயும் கொஞ்சம் ப்ரெஷர் ஏறிடுச்சு போல. திரும்ப ஸ்ட்ரைக் ஹேண்டில் ஜித்து. மறுபடியும் லெக் சைடில் ஒரு வைடுங்க. பாலே போடல. 4 ரன் கொடுத்துட்டாருங்க. என்ன நடக்குதுன்னே தெரியலையே. இவ்வளோ நேரம் மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த பிரதீப்புக்கு இவ்வளோ ப்ரெஷர்னா எனக்கு என்னன்னு யோசிக்கவே முடியல. ஜித்து ஒரு மாதிரி கூலாக தான் இருக்காரு. திரும்ப ஃபர்ஸ்ட் பால் கார்ட் சேஞ்ச் பண்ணிட்டாரு. போட்டாருங்க ஒரு மாதிரி லீகல் பாலை. ஃபீல்டர் கைக்கு போதா இல்லை. ஒரே ரன்னு. ஆனால் அவங்க டீமுக்கு தேவையான 5 ரன் வந்துருச்சு ஒரே பால்ல. பிரதீப்போட செகண்ட் பால். ஸ்ட்ரைக் ஹேண்டில் லோகேஷ். ஒரு புல் டாஸுங்க. மிஸ் பண்ணிட்டாருங்க லோகேஷ். இதை ஒரு பவுண்டரியாக கன்வெர்ட் பண்ணியிருந்தா அங்கே ஃபீல்டிங் மிஸ்டேக் ஒன்றுங்க. அவர் ஒரு புல் டாஸை மிஸ் பண்ண, இங்கே ஒரு ஃபீல்டிங் மிஸ்டேக் பண்ண, இங்கே ஒரு 2 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. பயங்கரமாக போயிட்டுருக்கு மேட்ச். என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. இந்த நேரத்தில் அவங்க வர்ற ஒரு மிஸ்ஸும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். பிரதீப்போட 3வது பால். ஸ்ட்ரைக்கில் லோகேஷ்.
ஒரு மாதிரி அடிச்சு போட்டார் டாட் பாலுங்க. குட் லென்த்தாக போட்டாருங்க இந்த பாலை. பிரதீப் போட 4வது பால். ஸ்ட்ரைக்கில் லோகேஷ். திரும்ப அடிச்சு போட்டார். திரும்ப ஒரு பம்பு கிடச்சிருச்சு. டாட் பால். அங்கே ஒயிட் அப்பீல் பண்ணி பார்க்குறாரு ஜித்து. அதெல்லாம் இல்லைன்ட்டார் அம்பையர். இது வந்து ஒரு சின்ன அட்வைஸு. இன்னும் 2 பால் இருக்குது இந்த ஓவரில். பெரிய ஷாட் ஆடிரு, ஒரு பால் எப்படி ஆடிருன்னு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் 2 பிரதீப் ஓவரில். ஸ்ட்ரைக்கில் லோகேஷ். மேலே வரைக்கும் போட்டார். அது அப்படியே இன்சைட் அவுட்டில் ஒரு கிளாசிக் ஷாட்டுங்க. ஆனால் அங்கே ஒரு ஃபீல்டர் வச்சுட்டாங்க. ஒரே 2 தான் கிடைக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு மிஸ்ஃபீல்டுங்க. மறுபடியும் ஒரு மிஸ்ஃபீல்டுங்க. ஐயோ, என்ன நடக்குது தேனி டீமுக்குங்க? ஒரு ரன்லாம் 2 ரன் தான் மாற்றிட்டு இருக்காங்க. 2 ஓட்டங்கள். பிரதீப்போட லாஸ்ட் ஒரு பால். ஸ்ட்ரைக்கில் லோகேஷ். திரும்ப அடிச்சு போட்டாரு. திரும்ப ஒரு பவுன்ஸு. ஓவருங்க. டாட் பால். இல்லைன்னு சொல்லி ஓவர் சொல்லிட்டாரு. 7 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோரை பார்த்தீங்கன்னா 50. 6 பாலுக்கு இன்னும் 13 ஆடணும். ஸ்ட்ரைக்கில் ஜித்து வந்துடுவான்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஓவரை யார் போகிறது என்னன்னு சொல்லி ஒரே ப்ரெஷரு. அங்கே தேனி டீம் ஃபுல்லாக ஒன்று கூட்டிட்டாங்க. லாஸ்ட் ஓவர் மேட்ச் ஓவரை யார் போடலாம் என்னன்னு சொல்லி பேசிட்டு ஜித்து கொஞ்சம் ஒரு மாதிரி கூலாக தான் இருக்கார். அவங்க பவுலர் சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தேனி டீமுக்காக லாஸ்ட் ஃபைனல் ஓவரை போட மதன் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் ஜித்து. 6க்கு 13. எந்த பக்கம் மேட்ச் போகுதுன்னு பார்ப்போம். தேனியா கேரளா பேட்ஸ்மேன் ஜித்துவா. மதனோட ஃபர்ஸ்ட் பால். ஒரு டாட் பாலுங்க. உடனே கிளைம் பண்ணிட்டாருங்க ஜித்து. அவர் இல்லீகல் ஆக்ஷன் மாதிரி போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். கிளைம் பண்ணுறாரு. இங்கே அம்பேர் கிட்ட வெளியிலேருந்து பேசுகிறாங்க. அம்பேர் இப்போ டிசிஷன் கொடுக்கணும். அம்பேர் ஒரு டிசிஷனை பொறுத்து தான் அடுத்த மேட்ச் போகும். பயங்கரமாக யோசிச்சு அம்பேர் ஒரு டிசிஷன் கொடுத்துட்டாரு. அடுத்த பால் இல்லீகல் ஆக்ஷன்னா உடனே நோ பால்னு சொல்லிட்டாரு. இப்போ 5க்கு 13. ஸ்ட்ரைக்கில் ஜித்து. ஒரு புல் டாஸாக போட்டாருங்க மதன். குயிக்காக 2 ரன் ஓட பார்க்குறாங்க. ஜித்துவை ஸ்ட்ரைக்கில் கொண்டு வர பார்க்கணும். ஈஸியாக 2 ரன் ஓட்டாங்க. ஜித்து திரும்ப ஸ்ட்ரைக்கில் வந்துட்டாரு. 4 பாலுக்கு 11 ஆடணும். 4க்கு 11. எந்த பக்கம் போகுதுன்னு பார்ப்போம் மேட்ச்சு. ஸ்ட்ரைக்கில் ஜித்து. மதனோட 3வது பால். திரும்ப ஒரு புல் டாஸுங்க. ஒரு 6 அடிச்சுட்டாருங்க. இந்த நேரத்தில் வந்திருக்க 6 மேட்சவே கிட்டத்தட்ட முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் ஜித்து. தப்பான பாலை போட்டாருங்க மதன். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு கண்டெயின் பண்ணார். அவங்க டீம்லாம் கொஞ்சம் குஷி ஆகிட்டாங்க 6க்கு அப்புறம். இப்போ எவ்வளோ அடிக்கணும்னா 3க்கு 5 தான் ஆடணும். அதுதான் கேட்குறாரு. இன்னும் எவ்வளோ அடிக்கணும்னு கேட்குறாரு. 3 பாலுக்கு 5. மதன் டு ஜித்து. ஐயோ, இன்சைடில் ஒரு போல்டுங்க. மேட்சோட ட்விஸ்ட்டுங்க. இன்னும் மேட்ச் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சோம். ஜித்துவோட விக்கெட்டு இன்சைடில் போல்டில் போயிட்டுருக்காரு. இவ்வளோ நேரம் சூப்பராக ஆடிட்டு இருந்தார். தேனி டீம் மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு மேட்ச் மாறி ஐயோ நம்மளுக்கு பார்க்குற நம்மளுக்கே முடியலைங்க. யாராவது ஒரு ஆள் ஜெயிச்சுட்டு போங்க சீக்கிரம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. 2 பாலுக்கு 5. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் வந்திருக்காரு. பவுலிங் இதில் மதன் 2 பாலை சேஃபாக போட்டு மேட்சை வின் பண்ணி கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். மேலே வரைக்கும் போட்டாரு. இங்கே உள்ள நிற்க வச்சு ஓட பார்த்தாருங்க. அவர் அது மூலி வெளியில் வந்துட்டார். லோகேஷோட விக்கெட்டு போச்சுங்க. இங்கே இவ்வளோ நேரம் உள்ள ஆடிட்டு இருந்த லோகேஷோட விக்கெட்டும் போயிடுச்சு. இப்போ 1 பாலுக்கு 5. மேட்சே முழுக்க தேனி டீம் வந்துருச்சு. தேனி டீம் ஃபுல்லாக ஒன்று கூட்டிட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் மறுபடியும் ஒரு புது பேட்ஸ்மேன் வரணும். 1 பாலுக்கு 5. மதன் டு விஜய். ரிவர்ஸில் ஒரு முயற்சி. டாட் பாலுங்க. ஜெயிச்சிட்டாங்க தேனி டீம். மதனோட செலிப்ரேஷன் பாருங்க. ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்காரு. எங்கேயோ போன மேட்சை இழுத்து பிடிச்சி 3 ஓவர் 60 சில்லறையை அடிச்சு மேட்ச் போன மேட்செல்லாம் கஷ்டப்பட்டு பவுலிங்கில் போட்டு பிடிச்சி கடைசியில் மேட்சை எப்படியோ ஜெயிச்சிட்டாங்க தேனி.